செல்வி, என்னங்க நீங்க மாவாட்டிட்டு இருக்கீங்க? உங்களை தான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறேன்ல. அத்தை, என்னத்தை நீங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? சொல்ல மாட்டீங்களா அதெல்லாம்? நீங்களே சொல்லுங்க மாப்பிள. நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. புள்ளத்தாச்சி பொம்பளை இப்படி மாவாட்ட கூடாதுன்னு சொல்றேன். ஏதாவது ஒண்ணு கிடைக்கும் ஆச்சுன்னா உங்க அப்பாக்கு யார் பதில் சொல்றது? ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க, போய் அந்த வண்டியை ரெடி பண்ணுங்க. செல்வி, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் பூஜா பாக்குற வேலை. அவ வெளியில உட்காந்து ஐஸ் சாப்பிட்டுட்டு இருக்கா, நீங்க என்ன வேலை பார்த்துட்டு இருக்கீங்க? அவள ஐயோ, வேலு வேலு, அவளை விடுங்க மாப்பிள. நீங்க பூஜா வர சொல்லுங்க. சும்மா இருமா. வேலு, பூஜாவுக்கு தலைவலி, உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதனால ரெஸ்ட் எடுக்கட்டுமேனு சொல்லி விட்டுட்டேன். சரி, நீங்க எந்திரிங்க. நான் மாவாட்டிக்கிறேன், நீங்க இதுல உட்காருங்க. ஐயோ இல்ல வேலு, பரவாயில்ல இருக்கு. ஐயோ சொன்னா கேளுங்க செல்வி, நீங்க எந்திரிங்க, இதுல உட்காருங்க முத. சரி சரி சரி. எப்பவும் பூஜா தானே இந்த வேலையெல்லாம் பண்ணுவா. பூஜாவை இனி சும்மா விடக்கூடாது. மாப்பிளையும் செல்வியும் வெளியே போட்டும். இன்னைக்கு அவளை ஒரு வழி பண்றேன். சாரி அண்ணே, சாரி அண்ணி, என்ன மன்னிச்சிடுங்க. சார் சார், இந்த ஒரு தடவை மன்னிச்சுக்கோங்க சார். இனிமே இந்த மாதிரி தப்பு நடக்காது. நீங்க குறை சொல்ற மாதிரி எதுவும் இருக்காது. நான் சொல்றத நம்புங்க சார். சார் சார், அப்படியெல்லாம் கிடையாது சார். சார், இந்த ஒரு தடவை மட்டும் மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். ரொம்ப நேரமா யார்கிட்டயும் பேசிட்டு இருக்கான்? தெரியலையம்மா. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணதே எனக்கு தெரியாது சார். நான் மாஸ்டர் கிட்ட சொல்லி எல்லாத்தையும் சரி பண்ண சொல்றேன். நிச்சயம் நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி அடுத்த முறையில இருந்து டெலிவரி பண்றோம். இந்த ஒரு முறை வாய்ப்பு கொடுங்க சார், ப்ளீஸ் சார். சார் சார் சார். திரு, என்னப்பா போன்ல யார்கிட்ட இவ்வளவு டென்ஷனா பேசிட்டு இருக்க? அம்மா, நம்ம கிட்ட ரெகுலரா ஆர்டர் கொடுக்கறவங்கம்மா, அவங்க கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவங்க கிட்ட ஏன்பா இவ்ளோ டென்ஷனா பேசிட்டு இருந்த? அது ஒண்ணும் இல்லக்கா, விடுங்க. சரி, எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு, நான் கிளம்புறேன். டேய் இருடா, எதுக்கு மறைக்கிற? எதுவா இருந்தாலும் தயங்காம சொல்லுப்பா. விடுக்கா, எதுக்கு அதெல்லாம்? என்னடா ஆச்சு? என்ன விஷயம்? அந்த எஸ்கே மில் ஓனர் இருக்கார்ல, அந்த கம்பெனியில வேலை பார்க்கறவங்களுக்கு நம்ம ஹோட்டல்ல இருந்தா மதிய சாப்பாடு போகும். என்னமோ தெரியல, 2 மாசமா சாப்பாடு தரமும் சரியில்லை, டேஸ்டும் சரியில்லைன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. நேத்து நம்ம சாப்பாட்டை அந்த ஓனரே சாப்பிட்டுருக்காரு. இனிமே அங்க ஆர்டர் கொடுக்க வேணாம், நிறுத்திக்கலாம்னு சொல்லியிருக்காரு. அதான் மேனேஜர் ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்றாரு. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன், கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டேங்கிறாரு. செட்டில்மெண்ட் முடிச்சுக்கலாம்னு சொல்றாரு. என்னடா சொல்ற? அந்த மில்லுல ரொம்ப வருஷமா நம்ம கிட்ட தானே வாங்கிட்டு இருந்தாங்க. இப்படி திடுதுப்புன்னு நிறுத்திக்கிறோம்னா என்ன அர்த்தம்? ஆமாமா, தினமும் மில்லுக்கு 150 சாப்பாடு போகும். அதுல இருந்து நல்ல லாபம் வரும். இனிமே அது கிடையாது. எப்படியும் கையில பிடிக்க ஆரம்பிக்கும். இப்படி ரெகுலர் கஸ்டமர் எல்லாம் நம்மளை விட்டு போனா நம்ம பொழப்பே திண்டாட்டமாயிரும். தினம் ரெகுலரா வர கஸ்டமர்ஸும் ஹோட்டலுக்கு வரதே குறைஞ்சிட்டாங்க. என்ன பண்றதுன்னு ஒரே யோசனையா இருக்கு. திரு, நான் வேணா ஒரு தடவை அந்த ஓனர் கிட்ட பேசி பார்க்கட்டுமா? எவ்வளவோ கெஞ்சி பார்த்துட்டேன்க்கா. 2-3 தடவை சாப்பாடு சரியில்லைன்னு சொல்லி பார்த்துட்டாராம். அப்பயும் சரியில்லாம தான் வேற இடத்துல வாங்கிக்கிறோன்னு சொல்லி ஆர்டர் கேன்சல் பண்றேன்னு சொல்லிட்டாரு. என்னடா திரு இப்படி ஆயிடுச்சு? ஏங்க, அந்த ஆர்டர் போனா போயிட்டு போட்டோம். இவன் இல்லனா நமக்கு வேற கஸ்டமர் கிடைக்க மாட்டாங்களா என்ன? அவனே ஒரு பிச்சைக்கார பைய, சும்மா காசு அப்படியே பிச்சு பிச்சு தான் குடுக்கறான். இவனுக்கு சும்மா சாப்பாட்டுல உப்பு இல்ல சப்பு இல்லன்னு 1008 குறை வேற. இவன் வேற வரிசையா குடுக்கற கம்ப்ளைண்ட்டுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியல. நல்ல வேலை அவனே போயிட்டான். நீங்களும் இதான் நல்ல சான்ஸ்னு விட்டுருங்க. கஸ்டமர் தப்பா பேசாத. அவங்க இல்லைன்னா நம்ம பிசினஸே நடத்த முடியாது. நம்ம ஒழுங்கா நடந்திருந்தா அவங்க கேன்சல் பண்ண போறாங்க. எல்லாம் உங்களாலதான். ஆமா, அவர் சைடுல இருந்து இத்தனை கம்ப்ளைண்ட் வந்திருக்கே, ஏன் ஒரு வாட்டி கூட என்கிட்ட சொல்லல? மாப்பிள, ஒரு வியாபாரம் இருந்து 1000 இடத்துல இந்த கம்ப்ளைண்ட் வரத்தான் செய்யும்.
அதை எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? அதான் நாங்களே டீல் பண்ணிக்கிட்டோம். இப்ப என்ன, ஒரே ஒருத்தன் தானே போயிருக்கான், போனா போட்ட விடுங்க மாப்ள.